நம்ம கரெக்டாக நம்ம நினச்சபடி 22 மணி நேரம் கவுண்ட் டவுன் நடந்துட்டு இருந்து எல்லா வேலையும் கரெக்டாக போயிட்டு இருந்து இன்னைக்கு காலையில் திட்டமிட்டபடி 5:59க்கு ராக்கெட்டு வந்து ஏவப்பட்டது. முதல் 2 கட்டங்களும் வெற்றிகரமாட்டு ஒர்க் பண்ணிச்சு. 3வது கட்டம் 120 செகண்ட் வேலை செய்யறதுக்கு பதிலாக ஒரு 80 செகண்ட் நல்லா வேலை பார்த்து அதுக்கு பிறகு ஒரு சின்ன அப்சர்வேஷன் இருக்குது. இந்த சேம்பர் ப்ரெஷர் கொஞ்சம் குறைஞ்ச ஒரு அப்சர்வேஷன் இருக்குது. அப்படி இருந்தால் கூட 4வது கட்டம் வேலை செய்ய ஆரம்பிச்சது. ஆனால் 3வது கட்டத்தில் ஒரு சின்ன இந்த ப்ராப்ளம் இருந்தனால இந்த மிஷன் வந்து எங்களுக்கு வெற்றிகரமாக இது பண்ண முடியலை. இப்போ அதுக்குள்ள என்ன ரீசன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்கோம். அந்த குழு அமைச்சு அந்த குழு எல்லாம் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. நிறைய மீட்டிங் நடந்துகிட்ருக்கு. நானும் கூட இப்போ மீட்டிங்கில் இருந்து தான் வந்துட்டுருக்கேன். இனி இந்த இதில் கண்டுபிடிச்சிட்டு சீக்கிரம் எல்லாம் இது பண்ண உடனே உங்களுக்கு எல்லாம் என்ன ரீசன்னு சொல்கிறேன். மற்றபடி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இந்த இன்றைக்கி சோதனை வந்து கொஞ்சம் எங்களுக்கு வருத்தம் தான். ஆனால் வந்து 3வது கட்டத்தில் உள்ளது கொஞ்சம் சின்ன ஒரு மைனர் அப்சர்வேஷன் இருக்குது. அதை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். சார், அடுத்த கட்டமாக உடனே அனுப்புவோம். இல்லை, நம்மளுக்கு வந்து இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மொத்தம் வந்து ஒரு 13 ராக்கெட் லான்ச் இருக்குது. கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு இது இருக்குது. அப்போ இது ஒரு இதில் உள்ள பிரச்சனை இதை பார்த்துக்கிட்டு இது வந்து செப்பரேட் ஆகி கொஞ்ச நாள் இதாகும். மற்றபடி எல்லா திட்டங்களும் நம்ம என்ன நினச்சிருக்கோமோ அந்தபடி ஒன்று எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராக்கெட் லான்ச். அதுக்காக அதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா. இப்போ இந்த ஒரு பிரச்சனை வந்ததுனால அந்த மாதிரி அது அடுத்த ராக்கெட் இந்த ராக்கெட்டில் இது PSLV, அது வந்து GSLV, Mark 3 இப்படி இருக்குது. பட் இந்த மாதிரி அப்சர்வேஷன் இருக்கிறதுனால எல்லாம் கவனமாட்டு எல்லாமே பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த போர் நேரங்களில் நம்மளுடைய ராக்கெட் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு செயற்கைக்கோள். நம்ம வந்து இந்த இந்திய விண்வெளித்துறை வந்து பார்த்திங்கன்னா மக்கள் சந்தோஷமாக வாழவும் சேஃப்டியாட்டு செக்யூரிட்டியாட்டு நல்ல சேஃப்டியாட்டு வாழறதுக்கும் உள்ள எல்லா விதமான பணிகளையும் செய்து கொண்டிருக்கின்றது. எங்களால் என்னெல்லாம் செய்ய முடிஞ்சதோ எல்லாமே நன்றாக செய்துள்ளோம். இல்லை, இப்போ நம்மளுக்கு அடுத்த மாதம் வந்து அடுத்த ராக்கெட் இருக்கு. அடுத்த மாதம் வந்து ஜூனில் வந்து பார்த்திங்கன்னா NISR லான்ச்சிங் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த எக்ஸாக்ட் டேட் வந்து எங்களுடைய பிரைம் மினிஸ்டர் தான் எங்களுக்குள்ள மந்திரி. அவங்ககிட்ட கேட்டு டிசைட் பண்ணுவோம். அடுத்த மாதமே லான்ச் இருக்கும். ஓகேங்க.